அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் எதிர்கொள்ளும் வாழ்க்கையின் இருண்ட புயல்களுக்கு அப்பாலும் ஒளி பிரகாசிக்கிறது. நமது சோதனைகள் தற்காலிகமானவை, அவை நித்தியத்திற்காக நம்மை பலப்படுத்துகின்றன. உங்கள் சொந்த புத்தியை நம்புவதற்கு பதிலாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜெபத்துடன் காத்திருங்கள். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், ஜெபம் நமது கடைசி புகலிடம் அல்ல, அதுவே நமது முதல் பதில். மற்ற அனைத்தும் நிச்சயமற்றதாக தோன்றும் போதும் உண்மையுள்ள ஜெபம் நமது இதயங்களை தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்புகிறது. எனவே இன்று நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தால் நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள். துன்பத்தில் பொறுமை உங்கள் இதயத்தை நிலைப்படுத்தட்டும். ஜெபத்திலே விசுவாசம் ஒவ்வொரு புயலையும் அமைதிப்படுத்தும். கர்த்தரிடம் உங்களை நெருக்கமாக கொண்டு செல்லட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இருளான காலத்தில் எங்களை சூழ்ந்திருக்கும் உமது எல்லையற்ற இரக்கத்திற்காக நன்றி. நீரே எங்கள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கு. உம்மை விசுவாசிக்க பலப்படுத்தி உமது வழியை அறிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு அருளும். உமது அன்பும் சமாதானமும் இப்பொழுதும் என்றென்றும் எங்கள் இதயங்களை நிரப்பட்டும். ஆமேன். கடல்களை பிளக்கும் தேவன் இன்றும் உங்கள் பாதையை வழிநடத்துகிறார். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை நம்பிக்கையுடன் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்.